Taste the Daily. தமிழ்நாட்டை பீடித்திருக்கும் துயரத்திற்கு 2026 முடிவுரை எழுதுவோம். தமிழக மக்களுக்கு நல்லாட்சியை வழங்கும் வரை கழக தொண்டர்களுக்கும் எனக்கும் தூக்கமில்லை, அயராது உழைப்போம் என அதிமுக பொதுச் செயலர் அறிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அரண். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். என்னுள் கலந்திருக்கும் எனது அருமை தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கூடிய அறிக்கையில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற எனது எழுச்சி பயணத்தை கடந்த ஜூலை 7ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரை மேற்கொண்டேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதில் கோவை, விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருச்சி என்று 24 மாவட்டங்களில் 40 நாட்கள் பயணம் செய்து இதுவரை 118 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றிகரமாக சுமார் 60 லட்சம் மக்களை நேரடியாக சந்தித்துள்ளேன் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பெருமிதத்துடன் தெரிவித்திருக்கிறார். இந்த பயணத்தின் போது சுமார் 6728 கிலோமீட்டர் தூரம் வரை பயணம் செய்து மக்களுடைய எண்ண ஓட்டங்களை உணர்ந்திருக்கிறேன் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். நான் சென்ற இடங்களில் எல்லாம் என்னை ஆர்வமுடன் சந்தித்த விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், கைத்தறி நெசவாளர்கள், பட்டு நெசவாளர்கள், மீனவர்கள், வேலையில்லா பட்டதாரிகள், குடியிருப்போர் நலச்சங்கத்தினர், வியாபாரிகள், மகளிர் சுய உதவிக்குழுவினர், சிறு குறு தொழில் முனைவோர், மருத்துவர்கள், மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், போக்குவரத்து தொழிலாளர்கள், சலவை தொழிலாளர்கள், வழக்கறிஞர்கள், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், ஜல்லிக்கட்டு உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்கள், கலைக்குழுக்கள், தீப்பெட்டி உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள், கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்கள், உப்பு உற்பத்தியாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், எலுமிச்சை விவசாயிகள், பஞ்சாலை தொழிலாளர்கள், பனை தொழிலாளர்கள், மண்பாண்ட தொழிலாளர்கள், பட்டாசு தொழிலாளர்கள், அச்சக உரிமையாளர்கள், காலண்டர் தயாரிப்பாளர்கள், ஏலகிரி மலைவாழ் பழங்குடியினர், காவிரி விவசாய சங்கத்தினர் மற்றும் பல சங்கத்தினர் என அனைவரும் சந்தித்து கலந்துரையாடும் நல் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொருவரும் என்னை சந்திக்கும் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே செயல்படுத்தப்பட்ட நலத்திட்டங்கள் குறித்தும் நல்லாட்சி குறித்தும் என்னுடன் மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தனர் என்று குறிப்பிட்டுள்ளார். ஏலகிரியில் மலைவாழ் மக்கள், இந்த பழங்குடி மக்களை சந்தித்த போது குடிநீர், சாலை, மருத்துவ வசதிகள் இல்லை என்று தெரிவித்தனர். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர்ந்ததும் ஏலகிரி மலைவாழ் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு 14 கிராமங்கள் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதி செய்து தரப்படும், பழுதடைந்த அனைத்து சாலைகளும் சீரமைத்து தரப்படும், அம்மா மினி கிளினிக் அமைத்து தரப்படும் என்கிற வாக்குறுதி அளித்திருக்கிறேன் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். பல மாவட்டங்களில் கழக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட 7.5% உள் ஒதுக்கீட்டின் மூலமாக அரசு பள்ளிகளில் படித்து மருத்துவ கல்வி பயின்று வரக்கூடிய மாணவர்கள் எழுச்சி பயணத்தின் போது என்னை சந்தித்தார்கள். அப்போது கழக ஆட்சியால் தான் தங்களுடைய மருத்துவ கனவு நனவானதாக கூறினார்கள். அவருக்கு மருத்துவ உபகரணங்களை வழங்கி வாழ்த்தினேன் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பெருமிதத்தோடு குறிப்பிட்டிருக்கிறார். திருச்சியில் காவிரி தாயை வணங்கி சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது வாழைத்தார்களை பரிசாக கொண்டு வந்து வழங்கியதோடு திருச்சி மாவட்ட விவசாயிகள் தங்களது குறைகளை தெரிவித்தனர். நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்தது. தற்போது மத்திய அரசு அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இதன் மூலமாக காவிரி நீர் தூய்மைப்படுத்தப்பட்ட நீராக குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு பயன்படும்படி அந்த திட்டம் வகுக்கப்பட்டது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விவசாயிகளுக்கு தடையின்றி மும்முனை மின்சாரம், 5 ஆண்டில் 2 முறை விவசாய பயிர்க்கடன்கள் ரத்து, வறட்சியின் போதும் மழை வெள்ளத்தின் போதும் பயிர் காப்பீடு திட்டத்தின் மூலம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையை உடனுக்குடன் வழங்கப்பட்டது குறித்து என்னிடம் நினைவு கூர்ந்தார்கள் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்ததும் தாலிக்கு தங்கம் திட்டத்துடன் சேர்த்து
பட்டு வேட்டி மற்றும் சேலை வழங்கப்படும் என்றும், தீபாவளிக்கு மகளிருக்கு சேலை வழங்கப்படும். சொந்த வீடு இல்லாத ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு இடம் வழங்கி தரமான காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். சொந்த ஆட்டோ வாங்க முற்படக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். கோரைப்பாய் நெய்யக்கூடிய நெசவாளர்களுக்கு குறிப்பிட்ட அளவு மின்சாரம் மானியத்தில் வழங்கப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்தில் உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும். மாயனூர் அணையில் இருந்து காவிரி நீரை குழாய் மூலமாக நீரேற்றம் செயல்பட்டு வரக்கூடிய பொன்னியாறு அணைக்கு நீரை கொண்டு வரக்கூடிய திட்டம் நிறைவேற்றப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அந்த எழுச்சி பயணத்தின் பொழுது வெளியிட்டிருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராகிய ஸ்ரீரங்கம் தொகுதியில் பயணித்த போது அம்மா ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட எண்ணற்ற திட்டங்கள் குறித்து அந்த தொகுதி மக்கள் மகிழ்ச்சி பொங்க கூறினார்கள் என்றும், தமிழ்நாடு காகித தொழிற்சாலை, சிப்காட், தேசிய சட்டப்பள்ளி போன்றவை அம்மா ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதை நினைவு கூர்ந்தனர் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மணப்பாறையில் பெட்டி எங்கே கிணற்றை காணும் போன்ற பதாதைகளை ஏந்தி வந்து ஸ்டாலினுடைய பொய்யான வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்து ஏமாற்று மாடல் ஆட்சி நடத்தி வருவதை மக்கள் வேதனையோடு அந்த பதாதைகளை ஏந்தி நின்றதை காண முடிந்தது என்று தெரிவித்திருக்கிறார். விடியா திமுக ஆட்சி ஒவ்வொரு துறையிலும் செய்யும் அட்டூழியங்களையும், நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளையும், நிறுத்தப்பட்ட நலத்திட்டங்கள் குறித்தும் பெரும் கவலை தெரிவித்தனர். நீங்கள் தான் அவற்றை நிவர்த்தி செய்திட வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் கோரிக்கை வைத்ததை அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். வெற்று விளம்பரங்கள், ஸ்டிக்கர்கள், மறையும் மாயாஜால அறிவிப்புகளை வெளியிடும் ஃபெயிலர் மாடல் ஸ்டாலின் அரசின் மீது தமிழக மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக அரசு தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல தவறிவிட்டது. விடியல் மாடல் என்று பெருமை பேசும் ஸ்டாலினால் இன்று மக்களினுடைய வாழ்வாதாரம் கண்ணீரும் வலியுமாக மாறிவிட்டது என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை 51 மாதங்களுக்கு மேல் ஏமாற்றிவிட்டார் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் 2021 சட்டமன்ற பொது தேர்தலின் போது திமுக தேர்தல் அறிக்கையில் 525க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டன. பல முக்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. இதை எழுச்சி பயணத்தின் போது மக்கள் என்னிடம் தெரிவித்தார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதே போல பல வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு ஆட்சியை பிடித்த பின்னர் கோமா நிலைக்கு சென்ற ஸ்டாலின் மாடல் அரசு தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கடந்த தேர்தலில் என்ன வாக்குறுதிகள் கொடுத்தோம் என்று கூட தெரியாமல் நினைவு தப்பியவர் போல பேசி வருகிறார் என்று ஃபெயிலர் மாடல் ஸ்டாலின் அரசு குறித்து விமர்சனம் செய்திருக்கிறார். நானும் ஓய்வெடுக்கப் போவதில்லை, உங்களையும் ஓய்வெடுக்க விடப் போவதில்லை என்று போலி நம்பிக்கையில் இருக்கும் ஸ்டாலின் அவர்களே, 2026 இருந்து நீங்கள் நிரந்தரமாக ஓய்வெடுக்கப் போகிறீர்கள், அது நிச்சயம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கொலைமேற் கொண்டாரே கொடிதே அலைமேற்கொண்டு அல்லவை செய்துழும் வேந்து என்று வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க குடிமக்களை வருந்த செய்யும் செயல்களையே செய்து தீமையாட்சி நடத்துபவன் கொலையையே தொழிலாக கொண்டவரிலும் கொடியவன் ஆவான் என்று திருவள்ளுவர் குறிப்பிட்டதை எடுத்து காட்டியிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். தமிழ்நாட்டை பீடித்திருக்கும் துயரத்திற்கு 2026 முடிவுரை எழுதுவோம் என்றும், குடும்ப ஆட்சி ஒரே அடியாக முற்றுப்புள்ளி வைப்போம் என்றும், மோசமான விளம்பர மாடல் போட்டோ ஷூட் ஸ்டாலின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், அம்மா மாடல் ஆட்சியை அரியணையில் ஏற்றுவோம் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நமது எழுச்சி பயணத்திற்கு கிடைக்கும் பேர் ஆதரவையும் திரளும் மக்கள் வெள்ளத்தையும் பார்த்து பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினால் பொறுக்க முடியவில்லை. அதனால்தான் புரட்சி தலைவர் போல் நினைத்துக் கொண்டு பேசுவதாக கூறுகிறார் ஸ்டாலின் என்று எச்சரித்திருக்கிறார். நான் மக்களில் ஒருவன், சாதாரண தொண்டன், முன்கள வீரனாக எமது எழுச்சி பயணம் தொடரும். தமிழக மக்களுக்கு நல்லாட்சியை வழங்கும் வரை கழக தொண்டர்களுக்கும் எனக்கும் தூக்கமில்லை, அயராது உழைப்போம். 2026 தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லுவது உறுதி. செல்லும் இடமெல்லாம் மக்களுடைய எழுச்சியே வெற்றிக்கு சாட்சி என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், பாய் பாய் ஸ்டாலின் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.